யமதர்மன், சீதா, சனி பகவான் பல பேர் சேர்ந்து இங்க வரங்களை என்னதான் நடந்து நம்ம சாதாரண நினைக்கிற பெரிய மகத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ யுகத்தில் சினின்னு வெண்காட் அவ பாக்குறது நல்ல பேர் அழகு செக்கச்செவி உடல் முழு சிவப்பு நிலை இருந்து அவளுக்கு தந்தை இல்ல சூரிய பகவான் தன்னோட தினமும் சூரிய தேவனுக்கு 2 முதல் மணி சந்தியா தேவிக்கு யமதர் 2வது மணி தேவிக்கு சனீஸ்வரன் இவங்க 2 மக்கள் செய்யற பாவ புண்ணிய பலன்கள் யமதர்மனோ ஷியாமலாதேவி இவங்களுக்கு ஐயோன்னு யமன் கூட நடந்த ஒரு சண்டையில கோச்சுக்கிட்டு ஷியாமலாதேவி பூலோகத்துல இந்த மருதவாசினி வசிக்கிற காட்டுக்கு வராங்க. சோகத்துல இருந்த ஷியாமலாதேவிய பார்த்த மருதவாசினி யாருன்னு கூட விசாரிக்காம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தன்னோட குடில தங்க வச்சு நல்லபடியா உபசரிச்சு வந்திருக்காங்க. யமதர்மன் தன் மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாம தன் தூதர்களை அனுப்பி என்னோட மனைவியை அழைச்சிட்டு விட்டாரு. இந்தரோட வாழ்க்கை முடிவு இவங்களை அனுப்பிதான் யமதர்மன் அவங்க உயிரை பிரிச்சு யமலோகம் அழைச்சிட்டு வந்து தம் முன்னாடி நிக்க வைப்பாரு. யமதர்மன் அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவாரு. சொர்க்கத்துக்கு போறவங்களை தேவர்கள் வந்து பல்லக்குல சுமந்து நல்லபடியா அழைச்சிட்டு போவாங்க. நரகத்துக்கு போறவங்களை இந்த யம தூதர்களை கொண்டுட்டு போய் இதுதான் இந்த யம தூதரையில இந்த முறை யமதர்மன் தன்னோட மனைவியை பத்திரமா அழைச்சிட்டு வர சொல்லி யம தூதர்களை அனுப்பி வைக்கிறாரு. யம தூதர்கள் ஷியாமலாதேவி இருந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. பயங்கரமான தோற்றத்தோட இருக்கிற யம தூதர்களை பார்த்து பயந்த மருதவாசினி இவங்கனால தன்னோட விருந்தாளிக்கு எதுவும் பாதிப்பு வந்து ஷியாமலாதேவி கிட்ட போக அனுமதிக்காம தடுத்திருக்காங்க. யம தூதர்களுக்கு கோபம் வந்து இந்த பெண்ணாலதான் நம்ம மகாராணி இந்த இடத்தை விட்டு வராம இருக்காங்க போலன்னு கோபத்துல அந்த பொண்ணை கொடூரமா வெட்டி இருக்காங்க. அந்த மருதவாசினி உடல்ல இருந்து ரத்தம் ஆறா முடியுது. மருதவாசினி அழுக்குரல் கேட்டு குடில்ல இருந்த யமனோட மனைவி வெளியே வந்து அழுதுருக்கு. யமலோகத்துல இருந்த யமதர் சூரிய லோகத்துல இருந்த சூரிய தேவன் சனீஸ்வரன் எல்லாரும் பூலோகத்துக்கு வந்து சொல்லி இருந்த என்ன இந்த பெண் தான் எனக்கு ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் இருந்து அடைக்கலம் கொடுக்க என்ன நல்லபடியா கவனிச்சுட்டா. அவளை போய் உங்க யம தூதர்கள் இப்படி கொடூரமா கொண்டுட்டாங்களே, இவளுக்கு திரும்ப உயிர் கொடுத்து வரவழைச்சாதான் நான் திரும்ப யமலோகத்துக்கு இல்லைன்னா நிரந்தரமா உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றாங்க. யமதர்மன் எனக்கு ஒரு உயிரை பறிக்க மட்டும்தான் அனுமதி இருக்கு, திரும்ப உயிரை கொடுக்க அனுமதி இல்ல. வேணும்னா அவளோட ரத்த துளிகளில் இருந்து மகத்துவம் வாய்ந்த மருதாணி மரமா மாத்துறேன்னு சொல்லி மரமா மாத்தி இருக்காரு. அப்போ அந்த மரத்துக்கிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் தரேன்னு சொல்றாரு. மருதவாசினி நான் சூரிய பகவானதான் என்னோட தாய் தந்தையா நினைச்சு வாழ்ந்து வந்தேன். அதுபடி நீங்களும் சனி பகவானும் என்னோட உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவீங்க. பொதுவா உங்களாலையும் உங்க தூதர்களாலையும் மனிதர்களுக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்குது. என்னோட இலைய அரைச்சி யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இறப்பே நேரக்கூடாதுன்னு ஒரு வரம் கேக்குறாங்க. அதுக்கு யமதர்மன் மனிதரா பிறந்தா ஒரு நாள் இறந்துதான் போகணுங்கிறது நியதி, நீ வேற ஏதாச்சும் வரம் கேளு நான் தரேன்னு சொல்றாரு. சரி, என்னோட இலைய அரைச்சி கையில வச்சுக்கிறவங்களுக்கு 6 நாளைக்கு இறப்ப நேரக்கூடாதுன்னு ஒரு வரம் கேட்டிருக்காங்க. யமதர்மனும் மருதவாசினி கேட்டு வரத்தை கொடுத்துக்காரு. அதோட அடுத்த யுகத்துல இருந்து மகாலட்சுமியேவும் கூட வாசம் செய்வாங்கன்னு சொல்லி வரம் கொடுத்தாரு யமதர்மன். சனி பகவான் உன்னை பயன்படுத்துறவங்களுக்கு என்னால எந்த கெடுதலும் நேராது, என்னோட பார்வை அவங்க மேல விழாதுன்னு சொல்லி வரம் கொடுக்காரு. திரேதா யுகத்தில் லட்சுமி தேவி சீதா தேவியா அவதாரம் எடுத்திருந்தாங்க. ராவணன் சீதா தேவியை கடத்திச்சிருந்தாரு. மருதாணி அசோக மரங்கள் நிறைய இருந்த வனம்னால அசோக வனம்னு பெயர் பெற்ற ராமர பிறந்த இருந்த தேவிக்கு இந்த மருதாணி மரமும் விபீஷணரோட மகள் திரிசடையும் தான் ஆதல் கோரி அரவணைச்சு வந்திருக்காங்க. சீதா தேவி தன்னோட சுகதுக்கும் எல்லாத்தையும் இந்த மருதாணி மரம் சொல்வாங்களாம். ராவணன போர்ல தோக்கடிச்சு சீதா தேவி அயோத்தி கடிச்சிட்டு போ. சீதா தேவி ராமர் கிட்ட அசோக வனம் இருந்த திரிசடைக்கும் மருதாணி மரத்துக்கு ஏதாச்சும் வரம் கொடுங்க, நான் உயிரோட இருக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம், இவங்க 2 பேர்கிட்டதான் நான் என்னோட துக்கம் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டேன்னு பெருமையா சொல்லி இருக்காங்க. அப்போ ராமபிரான் திரிசடைக்கு அடுத்த ஜென்மத்துல என்னோட சகோதரியா பிறந்து ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. அதனாலதான் அரக்கியான திரிசடை மகாபாரதத்துல கிருஷ்ணரோட சகோதரி சுபத்திரையா பிறந்த. அப்புறம் இந்த மருதாணி மரத்துக்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ எனக்கு எதுவும் வேணாம், உங்க அன்பு மட்டும். இப்ப நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி என் இலைகளை அரைச்சு பயன்படுத்துறவங்க சந்தோஷம் நிலைக்கணும்னு வரம் கேட்டுருவாங்க. சீதா தேவி மருதவாசினிக்கு மருத தேவின்னு ஒரு பெயர் சூட்டி தெய்வீக மூலிகையா மாத்தி இருக்காங்க. அதோட மகாலட்சுமி கடாட்சம் எப்போதும் உனக்கு இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. மகாலட்சுமியான சீதா தேவிய நல்லபடியா பாத்துக்கிட்ட சுயநலமில்லாத மருதாணிக்கு சுக்கிர பகவான் ஒரு பெரிய வரம் கொடுத்தாரு. சுக்கிர பகவான் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார்னு நமக்கு சுக்கராச்சாரியார் சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின மிருத சஞ்சீவினிங்கிற ஒரு மந்திரத்தை வரமா பெற்றாரு. அந்த மந்திரம் இறந்தவங்களை கூட திரும்ப உயிர் பெற வைக்கும். போர்ல அடிப்பட்டவங்களை பழைய நிலைமைக்கு நல்லபடியா மாத்தும். இவ்வளவு சக்தி வாய்ந்தது மிருத சஞ்சீவினி. அந்த மந்திரத்தோட பயனை இந்த மருதாணிக்கு கொடுத்தாரு சுக்கிர பகவான். இந்த மருதாணியை அரைச்சி எந்த மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தினாலும் அது
சஞ்சீவினி மந்திரமா மாறி அவங்களுக்கு நல்லது செய்யும்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் எந்த பண்டிகை நல்ல நாள் வந்தாலும் மருதாணிய அரைச்சி கை கால்ல உடல் எங்கும் வச்சுக்கிறாங்க. இந்த மருதாணி வச்சு 6 நாளைக்கு மட்டும் நல்ல கலரா தெரியும். 6 நாளைக்கு அப்புறம் கலர் மங்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 6 நாளைக்கு எந்த கெட்டதும் நடக்காது, யமதர்மன் எந்த உயிரையும் பறிக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மருதாணி விதைகளை சாம்பிராணியோட கலந்து தூபம் போட்டா யம தூதர்களும் மற்ற தீய சக்திகளும் அந்த வீட்டு பக்கமே நெருங்க மாட்டாங்க. மருதாணி பூவை பறிச்சு காய வச்சு தலையணைக்கு அடியில வச்சுக்கிட்டு தூங்குனா நல்ல ஆழ்ந்த தூக்கம். தூக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மருதாணியில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அதை காலுக்கு எல்லாம் வைக்கிறாங்கன்னு கேட்கலாம். சனி பகவான் கால் பாதத்துல இருந்து பிடிப்பார்னு சொல்லப்படுது. யாரு ஒரு மருதாணிய கால் பாதத்துல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் கிட்ட இருந்து எந்த தீமையும் நடக்காது. இதை ஏன் தெய்வீகமான இலைன்னு சொல்றீங்கன்னா, இலைய பறிக்கும் போது பச்சையா இருந்தாலும் எந்த உதவியும் இல்லாம கையில வச்ச நேரத்துல ரத்த கலரா தானா மாறிடும். வெற்றிலையில கூட சுண்ணாம்பு சேர்ந்தாதான் சிவப்பு நிறமா மாறும். ஆனா மருதாணி யாரோட உதவியும் இல்லாம சிவக்கும். ஆன்மீகத்துல இப்படி பெருமையா சொல்ற மாதிரியே அறிவியல்லையும் மருதாணிக்கு அதிக சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. மருதாணி ஒரு சிறந்த கிருமி நாசினி. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவை நகத்தை சுத்தி தொப்பி மாதிரி வச்சா நகத்துல எந்த கிருமியும் தங்காது. எந்த வியாதியும் அரைச்சு உடம்புல பூசினா உடம்பு குளிர்ச்சி ஆகும். மருதாணி இலைய பறிச்சு நில கொதிக்க வச்சு வாயு குப்பில இருக்க கிருமிகள் எல்லாம் சாகும். தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகளை சரியாகும். மருதாணிய அடையா நரைமுடி அடையாகவும் நீளமாக மணமகள் மணமகன் உறவினர்கள் எல்லாருமே கையில மருதாணி போட்டு யமதர்மன் கொடுத்த வரம்படி நல்லது நடக்கும் போது யாருக்கும் சீதாதேவி கொடுத்த வரம்படி எல்லாரும் சந்தோஷத்தோட இருப்பாங்க. இதனாலதான் இந்தியர்கள் முக்கிய பில்வ இலை, துளசி இலை, இலை பறித்து செஞ்சா சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். எல்லாரும் வரம்பல பயிற்சி செய்யுங்க. லட்சுமி தேவியோட அவதாரமான சீதாதேவி இந்த மருதாணி மரத்துக்கிட்ட எப்போதும் செலவிடும். வீட்டுல லட்சுமி கிடைக்கணும். மருத வாசனைய வழிபட உங்களுக்கு சகல சௌந்தரியங்களும் கிடைக்கும்.